ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே இதை பற்றி டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹலோ ஆல், இன்றைக்கி என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ் பற்றி பார்த்துடலாமா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய வெட்டிங் ப்ளவுஸ். நான் வந்து என்னோடய வெட்டிங்க்காக நானுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமைசேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு குங்கும பிங்க் கலர் தான் என்னோடய சாரீ. ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சில்க் காட்டன்லேயே ப்ளவுஸ் வந்து நான் சோர்ஸ் பண்ணிவிட்டு ஸோ அதிலே வந்து ஒர்க் பண்ணியிருந்தேன். நான் வந்து ஸ்பெசிஃபை என்ன அப்படின்னா ஒரு பீகாக் டிசைன் கொடுக்குற மாதிரி போத் சைட்ஸ், இங்கேயுமே ஒரு பீகாக் டிசைன்ஸ், இங்கேயுமே ஒரு பீகாக் வர மாதிரி கொடுத்துட்டு சென்டரில் வந்து ஒரு ஷேப் கொடுத்து ஒரு ஹேங்கிங்ஸ் கொடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளோரல் பேட்டர்னில் கொண்டு போகணும். என்னோட தீம் ஆஃப் த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பீகாக் தான். ஸோ அதை வச்சு தான் நான் டிசைன் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு கட் பீட் கொடுத்துருப்பேன். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் நாட் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜம்கி ஒர்க்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த ஃபெதர் ஃபுல்லாகவே ஜம்கி அண்ட் சுகர் பீட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ஜம்கி வந்து சேம் கலர் ஜம்கி கொடுத்து சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒர்க் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து லீஃப் பேட்டர்னுக்கு வந்து நான் ஜர்தோசி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லேயே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி லீஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்து அதே கலரில் சாரீ கலர்லேயே கிளிப் ஸ்டோன்ஸ் கொடுத்து ஹைலைட் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட் பீட் வச்சு ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இந்த ஹோல் ப்ளவுஸையுமே கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். ஸோ பேக் நெக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி பேட்டர்னில் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி சென்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஹேங்கிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு நெக் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் பேக் நெக் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபினிஷ் பண்ணியிருப்பேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹேண்ட் ஒர்க் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ ஹேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட தீமே வந்து பீகாக் அப்படிங்கிறனால ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் வந்து 3D பேட்டர்னில் ஃபெதர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கட் பீடு வச்சு வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கட் பீட் சுகர் பீட் லோட் பண்ணி இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிசைன் வந்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து கொஞ்சம் கவர் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஃப்ளவர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பீட் கொடுத்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பேக் நெக் பேட்டர்ன்லேயே வந்து இதை முடிச்சிருக்கோம். அப்புறம் ஹேண்டுக்கு வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் கொடுத்து கீழே வந்து ஹேங்கிங்ஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட நெக் லைனாக இருக்கட்டும், இல்லாமல் ஹேண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், ஹேண்ட் வந்து இந்த மாதிரி எண்டில் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கிறவங்களா இருந்துச்சு அப்படின்னா அந்தளவுக்கு ஃபேட்னஸ் தெரியாது. கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்குமே நல்லா ஃபிட்டிங்ஸுமே பக்காவாக இருக்கும். நார்மலாக நீங்கள் வந்து கீழே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக கொடுக்குறத வரைக்கும் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி உங்களோட வெட்டிங் ப்ளவுசஸ் அண்ட் ஏதாவது நார்மல் ப்ளவுசஸ் கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.